டிரைவரோட சேர்த்தா 11 பேரு. அந்த டிரைவர் நான் தான் இருப்பேன், விஸ்வநாதன். எனக்கு டிரைவிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். இரும்பு தான் வெயிட்டா இருக்கும். ஏன் அண்ணா உங்க பேரு? என் பேர் விஸ்வநாதன். ஓகே, நல்லா இருக்கு, பேரே அழகான பேரா இருக்கு. என்ன ஒர்க் பண்றீங்கண்ணா? நான் வந்து இந்த போட்டோ ஆல்பத்துக்குலாம் பேக் ரெடி பண்ணி கொடுக்குறோம். தாம்பூல பையும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஃபங்க்ஷனுக்குலாம் போட்ட மாதிரி. ஓகே, ஓன் பிசினஸ். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம ஓன் பிசினஸ் தான். ஓகே, சூப்பர். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. பார்க்கலாமா? யா, இப்போ நீங்க குற்றாலத்துல இருக்கீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்கே தெரியுமே. குற்றாலத்துல தான் வந்திருக்கீங்களா? மெயின் ஃபால்ஸ் வந்து பழைய குற்றாலத்துக்கு நீங்க ஒரு பஸ் ஓட்டிட்டு போறீங்க. சோ வந்து ஒவ்வொரு ஸ்டாப்லயும் 2 பேர் ஏறுதாங்க. மொத்தம் 5 ஸ்டாப்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பேர் ஏறுவாங்க? டிரைவரோட சேர்த்தா 11 பேரு. 11 பேர். கண்டக்டரோட சேர்த்தா 12 பேரு. அண்ணன் செம தெளிவா இருக்காங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. இறங்குறீங்க. அதுல 6வது ஸ்டாப்ல ஒரு 6 பேரை இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் நீங்க எத்தனை பேர் வருவீங்க? அதேதான், 12ல கண்டக்டர் டிரைவரோட சேர்த்தா 12ல 6 போனா 6 பேர். கண்டக்டர் இல்லனா 5 பேர். டிரைவரும் இல்லனா நான் 4. நான் மேட்டர் சொல்றேன், குழந்தை கேக்குது இல்ல, நாங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோல. சூப்பரா இருக்கு. ஓகே, அந்த டிரைவரோட பேர் என்ன? அந்த டிரைவர் நான் தான் இருப்பேன், விஸ்வநாதன். எனக்கு டிரைவிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதான் அண்ணன் கரெக்டா தெளிவா இருக்காது. அண்ணன் பிரில்லியன்ஸ் சொன்னோம்ல, அப்பவே அதான் கரெக்டா சொல்லிட்டாரு. மச்சே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? ஓகே, சூப்பர். நம்ம இன்னொரு கேள்வி கேட்டுக்கலாமா? கேளுங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. நீங்க வந்து ஒரு கையில 1 டன் எடை உள்ள இறகு இருக்குல்ல, இந்த புறா இறகுலாம் இருக்கு, அது வச்சிருக்கீங்க. 1 டன் எடை உள்ள இரும்பு வச்சிருக்கீங்க. சோ இங்க இருந்து ஒரு மலைக்கு மேல ஏறி போறீங்க. மலைக்கு நடுவுல போகும்போது நல்லா காத்தடிக்கி உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். சோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு மறுபடியும் நீ அடுத்து இன்னொரு மலை ஏறணும் அப்படிங்கனால 2யும் தூக்கி நடக்கிறீங்க. சோ எது வெயிட்டா இருக்கும்? வெயிட்டா எது இருக்கும்? இறகு வெயிட்டா இருக்குமா, இரும்பு வெயிட்டா இருக்குமா? இப்படி எல்லாம் கேட்டா இரும்பு தான் வெயிட்டா இருக்கும். ஏன் இரும்பு வெயிட்டா இருக்கும்னா? இறகு வந்து வெயிட் கிடையாது. இறகு வெயிட் கிடையாது, அதனால ஈஸியா. அதுல அது காத்து அடிக்கிறதுனால அது காத்துலயே பாதி தூக்கின்னு வந்துடும். அதனால ஈஸியா தான் இருக்குமா? இரும்பு நல்ல வெயிட்டா இருக்குமா? இரும்பு நல்ல வெயிட்டா. நான் மறுபடியும் இந்த கேள்வியை மறுபடியும் சொல்றேன். இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லி பழக்கம். நீங்க 1 டன் இறகு 1 டன் இரும்பு வச்சுட்டு மலைக்கு மேல ஏறினீங்க. மலைக்கு மேல ஏறி உச்சி கடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டயர்டா இருக்கு. இறகுனா விறகு கட்டையா? ஒரு மக்கு பையன் இறகு ஏறி மலைக்கு மேல போறீங்க. மலையில ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வேற மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லி போறீங்க. போயிட்டு போகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி மறுபடியும் போலாம் அப்படிங்கும் போது 2யும் தூக்குறீங்க. இறகையும் தூக்குறீங்க, இருமையும் தூக்குறீங்க. சோ 2ல உங்களுக்கு எது வெயிட்டா இருக்கும்? எனக்கு இந்த இது நீங்க வேற ஏதோ டாபிக்ல வந்து என்ன இது பண்றேன்னு நினைக்கிறேன். இரும்பு தான் வந்து வெயிட்டா இருக்கும். ஆனா மலை ஏறுறோம். மலை ஏறும். அதனால அதுக்கு என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியல கரெக்டா. மலை ஏறும்போது இரும்பு வெயிட்டா இருக்கும், இறகு வந்து ரொம்ப லைட்டா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆனா மறுபடியும் உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிட்டுமா? ரொம்ப கவனமா கேக்குறீங்களா? ஐயோ, மீண்டுமா? சரி, ஓகே, மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நீங்க ஒரு கையில 1 டன் இறகு வச்சிருக்கீங்க, ஒரு கையில 1 டன் இரும்பு வச்சிருக்கீங்க. நீங்க 2ம் ஒரு மலைக்கு மேல ஏறுறீங்க. ஏறும் போது நீங்க டயர்டா இருக்கீங்க. மலையோட வச்சு அடைஞ்சதுக்கு டயர்டா இருக்கீங்க. சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு உட்காருறீங்க. உட்காந்துட்டு சரி மறுபடியும் நடக்கணுமா அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி போறீங்க. அப்போ அந்த இறகையும் அந்த இரும்பையும் கையில தூக்கி நடக்கிறீங்க. சோ அப்ப எது வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு? என்னவா இருக்கும்? 2ம் ஒரு டன் சொல்றீங்க. 2 ஈக்குவல் வெயிட் தான். அதாவது எந்த லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வச்சுன்னா அதை வச்சிட வேண்டியது. அந்த சைட்ல இருக்கு. ரைட் ஹேண்ட்ல எது இருக்குதோ அது இல்லைன்னா அதை வச்சிட வேண்டியதுதான். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. 2ம் ஒரு டன் சொல்றீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வெயிட் இருக்கு. அண்ணன் பிரில்லியன் தான், ஆனா கொஞ்சம் லேட். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. ஆனா இதுல மொத்தம் 3 கார்டு இருக்கு. இந்த 3 கார்டுல 50 ரூபா, 100 ரூபாய், 200 ரூபா இருக்கு. இதுல நீங்க ஏதோ ஒரு கார்டு இருக்கும். நீங்க ஒருவேளை 200 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க வச்சுங்களேன். அந்த 200 ரூபால ஒரு கொஸ்டின் நாங்க கேட்போம், ஒரு படத்தோட டைலாக் கேட்போம். அது எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். அந்த 3 வச்ச ஆப்ஷன் கொடுப்போம். சோ 3 டைலாக் என்ன படம் சொல்லிட்டீங்கன்னா அந்த 200 ரூபா உங்களுக்கு. ஒரு வேளை உங்களுக்கு சொல்ல முடியல, நான் ஃப்ரெண்ட்ஸ்ட கால் பண்ணி கேட்டு சொல்றேன் அப்படின்னா தாராளமா உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கும் அதே உங்களுக்கு கொடுத்த அதே 20 செகண்ட் தான் கொடுப்போம். 20 செகண்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த 200 ரூபா உங்களுக்கு தான். ஓகே, விளையாண்டுக்கலாமா? 3 கார்டுல ஏதாவது ஒரு கார்டு எடுங்க. ஓகே,
ஓபன் பண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு. 50 ரூபா இருக்கு. 50 ரூபா காமிச்சிருங்க. ஸோ அண்ணன் கையில 50 ரூபா இருக்கு. 50 ரூபாயா அண்ணன் ஜெயிக்காரா இல்லையான்னு பார்க்கலாம். இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. வச்சுங்க, நீங்களே வச்சுக்க. அந்த படத்தோட டைலாக் தான். அப்படி சத்தமா படிங்க. பூ உள்ள மங்கையாம் பூங்கொடியாம் போன பக்கம் எல்லாம் ராசாவுக்கு செருப்படியாம். டைம் ஸ்டார்ட் நவ். உண்மையிலே தெரியாதுங்க, இது பாஸ் பண்ணிடலாங்க. பாஸ் பண்ணிடலாமா? நல்லா யோசிங்க. ஒரு நல்ல மங்கையாம் பூ உள்ள மங்கையாம் பூவுள்ள மங்கையாம் பூங்கொடியாம் பூங்கொடியாம் போன பக்கம் எல்லாம் ராசாவுக்கு செருப்படியாம். செருப்படியாம். அழகா இருக்கலாம். என் ராசாவின் மனசுல வடிவேலுக்கு வர டைலாக்கா இல்ல. ஸோ டைம் அப். ஸோ 20 செகண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த டைலாக் போகலாம். பின்னால் வச்சுக்கோங்க. எதையும் எதிர்பார்த்து வாழ்றவன் ஆம்பளை இல்ல, எதிர்த்து வாழ்றவன் தான் ஆம்பளை. டைம் ஸ்டார்ட் நவ். எந்த படத்தோட டைலாக்? ஆம்பளை படத்தோட டைலாக்கா? ஆம்பளை 4 டைம் வந்தா நான் ஆம்பளை படம் சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்ல, எதையும் எதிர்பார்த்து வாழ்றவன் ஆம்பளை இல்லை, எதிர்த்து வாழ்றவன் தான் ஆம்பளை. ஆம்பளை படம் சொல்றாங்க. ஆம்பளை 2 டைம் வந்ததுனால. ஸோ 16 செகண்ட் பாஸ். பாஸ். 20 செகண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க கொஞ்சம் ஈஸியானதெல்லாம் கேட்டா ஈஸியா டப் டப்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். எதுவுமே சொல்ல முடியாதது இல்ல. கஷ்டமா இருக்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஈஸியான சொன்னீங்க அந்த கேம் சட் முடிஞ்சிடுமே. என் பிள்ளைங்க பாசத்தை காட்டி எவன் வேண்டுமானாலும் அடிச்சு விடலாம், ஆனா பயமுறுத்தி எவங்கிட்டயும் நெருங்க முடியாது. டைம் ஸ்டார்ட் நவ். வீடியோ பார்த்துருக்க நீங்க எந்த படத்தோட டைலாக் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லுங்க. என்ன படம்? என் பிள்ளைய பாசத்தை காட்டி எவன் வேண்டுமானாலும் அடிச்சு விடலாம், ஆனால் பயமுறுத்தி எவனும் கிட்ட நெருங்க முடியாது. 15 செகண்ட். இந்த கொஸ்டின்லாம் நீங்க ரொம்ப பழைய நடு படத்துல நான் சம்மந்தம் இல்லாத மாதிரி எடுத்திருக்கீங்க நினைக்கிறேன். 20 செகண்ட். இதுவும் பாஸ். பாஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கு கால் பண்ணுங்க. யாரு சொல்ல தெரிஞ்சு அவனுக்கே தெரியல. சைமன், எனக்கு ஒரு 2-3 படத்தோட டைலாக் சொல்றா. அது என்ன படம்னு சொல்றா? பூ உள்ள மங்கையாம் பூங்கொடியாம் போன பக்கம் எல்லாம் ராசாவுக்கு செருப்படியாம். டைம் ஸ்டார்ட்டும். 20 செகண்ட். தெரியல சொல்றதுக்கடா நான் உனக்கு போன் பண்ணா. 20 வயசு ஆகிற உனக்கே தெரியலன்னா 50 வயசு ஆகிற எங்களுக்கு எப்படா தெரியும்? சரி, அடுத்தது கேக்கட்டுமா? இன்னும் டைம் இருக்குது. இன்னொரு வாட்டி சொல்ற. பூ உள்ள மங்கையாம் பூங்கொடியாம் போன பக்கம் எல்லாம் ராசாவுக்கு செருப்படியாம். உண்மையிலே தெரியல. அடுத்தது எதையும் எதிர்பார்த்து வாழ்றவன் ஆம்பளை இல்ல, எதிர்த்து வாழ்றவன் தான் ஆம்பளை. படமா டைலாகா இது? இது டைலாக். எந்த படத்துல வருது? ஏன்டா டைலாக போய் கேட்டீங்கன்னா எவ்வளவு டைலாக் இருக்கு. அது எப்படி படத்துல சொல்ல? அதுதான் நான் சொன்னேன். ஓடுறவன் 100 பேரும் ஜெயிக்கிறது இல்ல, முதல் வாரம் தான் ஜெயிக்கிறான். அது ஜெயிக்கவே முடியாது. இது என்ன பண்ணா, நீ அட்லீஸ்ட் நீ ஒரு பாட்டா பாடினா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறது? சரி, அடுத்த கொஸ்டின். என் புள்ள பாசத்தை காட்டி எவன் வேண்டுமானாலும் அடிச்சு விடலாம், ஆனா பயமுறுத்தி எவங்கிட்டையும் நெருங்க முடியாது. இந்த மாதிரிலாம் கேட்டா பதிலே சொல்ல முடியாது. சொல்லணும்டா. நல்ல மாசம் டைலாக் சொல்லணும். நீ கேட்பாதுக்கு நான் பதில் சொல்லணுமா? ஆமாடா. நீ கேக்குற கேள்வியே தப்புன்றேன். கேக்குற கேள்வி கேட்கலடா, ஒரு டைலாக் சொல்றேன். இது எந்த படத்துல வந்து எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சா சொல்லு. ஏதோ ஃபேமஸான டைலாக் சொன்னீங்கன்னா சொல்லலாம். அது குழந்தை கூட சொல்லிட்டு போயிடும். நான் தெரியுதுல்ல. சரி, அடுத்தது நான் சொல்றேன். 3 டைலாக் தான். அவ்வளவுதான். ஸோ அண்ணன் வந்து 50 ரூபா கையில கொடுத்தோம் சொல்ல முடியாத காரணத்தினால 50 ரூபா கம்பெனிக்கு திருப்பி கொடுக்க போறாரு. ஆனா அப்படி போட்டோ எடுத்துங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.